பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்கிற அந்த தலைப்பிலே ஒரு சில காரியங்களை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றால் அந்த பிள்ளையை குறித்துதான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதனுடைய பெற்றோருக்கு காணப்படுகிறது. ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த டீமை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை படைத்த தேவனுக்கும் வாலிபர்களாகி நம்மை கொண்டு ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. வேதத்திலே ஏசாயா 6:8 படி, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே வாலிபர்களே ஆகிய நம்மை கொண்டு இந்த பூலோகத்திலே தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் ஆட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 3:1. அந்நாட்டிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இந்த வார்த்தையின்படி சாமுவேலின் நாட்களில் அவரோடு பேசுவதற்கும் அவரோடு உறவாடுவதற்கும் ஆட்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் சாமுவேல் கர்த்தருடைய எதிர்பார்ப்பை அவன் புரிந்தவனாய் அறிந்தவனாய் தேவனுடைய எதிர்பார்ப்பை அந்த தேசத்தில் நிறைவேற்றி முடித்தான். கர்த்தர் அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அந்த தேசத்திற்கு மாற்றினான். இன்றைக்கு சாமுவேலைப் போல நம்மையும் தேவனோடு கூட உறவாடுவதற்கும் அவரோடு கூட பேசுவதற்கும் தேவன் ஆட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக என்னாகும் 25:7 பினெகாசை பற்றி நாம் பார்க்கிறோம். பினெகாசின் நாட்களில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது பினெகாஸ் நடு சபையிலிருந்து எழுந்து தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. பினெகாசை போல நாமும் இந்த கடைசி நாட்களிலே தேசத்திலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் ஜபத்தின் மூலியமாக நாம் தடை பண்ணவும், ஜபத்தின் மூலமாக நாம் நிறுத்தவும் தேவன் பினெகாசை போல நம்மையும் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக லூக்கா 10:2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இந்த வார்த்தை இயேசுவான தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார். இதில் அறுப்பு என்பது ஆத்துமாக்களை குறிக்கிறது. ஆட்கள் என்பது தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய வேலைக்காரர்களை குறிக்கிறது. வேலைக்காரர்கள் என்பது யார் என்பது நாம் தான். இந்த நாட்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கும் தேவனுடைய வாஞ்சி நிறைவேற்றுவதற்கும் தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஆட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் வாழும் தமிழ்நாட்டில் சுமார் 7.5 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. இத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் தேவனால் சந்திக்கப்படவும் தேவனுடைய சேவை செய்ய தேவன் ஆட்கள் எதிர்பார்க்கிறார். இனியும் காலமில்லை பிரியமானவர்களே. மேற்கண்ட 3 காரியத்தின் மூலியமாக தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி நாம் தேவராஜ்யத்திற்காக செயல்படுவோம். ஆமேன். கர்த்தர் தாமே